அண்மை செய்தியை பார்க்கின்றோம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முறைகேடு புகாரில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் அது தொடர்பான வழக்கில் தற்போது ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிரண் தற்போது இணைப்பில். இப்போ கிரண், இப்போ இந்த துணைவேந்தர் ஆஜராகியிருக்க, ஒரு பக்கம் துணைவேந்தர் மாநாடு அங்கே உதகையில் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் இங்கே ஆஜராகியிருப்பதாக சொல்லப்படுது. அந்த வழக்கினுடைய விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் என்ற தனியார் அமைப்பை தொடங்கி அதன் மூலம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் பதிவாளர் தங்கவேலு உள்ளிட்ட 4 பேர் மீது பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் சேலம் மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு முறைகேடு மற்றும் புகார் அளித்தவரை ஜாதியின் பெயரை சொல்லி திட்டியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவு கீழ் வழக்கு பதிவு செய்து துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் நிபந்தனை ஜாமீன் பெற்றதோடு வழக்கு விசாரணைக்கு தடை ஆணையம் பெற்றிருந்தார். இதனை எதிர்த்து மாநகர காவல்துறையினர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததை தொடர்ந்து வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியதோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளலாம் என்றும் இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கிய மாநகர காவல்துறை உதவி ஆணையர் ரமணி ராமலட்சுமி இந்த வழக்கு தொடர்புடைய சாட்சிகளிடம் தனித்தனியாக சம்மன் அனுப்பி சாட்சிகளின் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் இந்த முறைகேடு வழக்கு தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக உதவி ஆணையர் ரமணி ராமலட்சுமி நேற்று துணைவேந்தரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து துணைவேந்தர் ஜெகநாதன் இன்று காலை 11 மணி அளவில் சூரமங்கலம் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அங்கு துணைவேந்தர் ஜெகநாதனிடம் உதவி ஆணையாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் வழக்கு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை கேட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்தனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணையின் தொடர்ச்சி நாளையும் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரும் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. வரும் திங்கட்கிழமை காலை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் அதில் கூறப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று தமிழக ஆளுநர் தலைமையில் நடைபெற உள்ள நிலையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் காவல்துறை முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன், முழுமையான உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிரண்.